ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து புவியை கண்காணிக்கும் இஓஎஸ் நாட் 8 செயற்கைக்கோளை சுமந்தபடி எஸ்எஸ்எல்வி T3 ராக்கெட் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலையில் 9:17 மணிக்கு விண்ணில் சீறி பாய்ந்திருக்கு. இஓஎஸ் செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தவும் பட்டிருக்கு. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி வகை ராக்கெட்டுகள் உதவியோட செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தி வருது. எடை குறைந்த செயற்கைக்கோளை செலுத்த எஸ்எஸ்எல்வி ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பூமியிலிருந்து 475 கிலோமீட்டர் உயரமுள்ள சுற்றுவட்ட பாதையில் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதோட சிறப்பம்சங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? புவி கண்காணிப்பு செயல்பாட்டிற்காக இஓஎஸ் நாட் 8 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைச்சாங்க. இதோட எடை 175.50 கிலோ. ஓராண்டு ஆயுள் காலமுடைய இதில் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் பேலோட், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், ரெப்ளெக்டோமெட்ரி பேலோட், சிக்யூபி டோசிமீட்டர் ஆகிய ஆய்வு கருவிகள்லாம் இதில் இருக்குது. விண்கலத்தில் இடம்பெற்றுள்ள GNSSR கருவி கடல் மேற்பரப்பு, காற்றின் செயல்பாடு, மண்ணின் ஈரப்பதம் மதிப்பீடு, நீர்நிலைகள் கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு பயன்படும். எதிர்கால தொழில்நுட்ப தேவைக்கான ஆய்வுகளை இந்த கருவிகள் மேற்கொள்ள இருக்கு. இஓஎஸ் செயற்கைக்கோள் பேரிடர் காலங்களில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள இருக்கு. இரவில் கூட மிக துல்லியமாக புகைப்படம் எடுக்கக்கூடிய திறன் கொண்டதாகவும் இது உண்டாக்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு போகிறவங்களை கண்காணிக்கும் பணியில் இஓஎஸ் செயற்கைக்கோள் ஈடுபட இருக்கு. மிக துல்லியமான மற்றும் அதிநவீன கருவிகள் உள்ளிட்டவை செயற்கைக்கோளில் இருக்கு. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அளித்த பேட்டியில் புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்கான இஓஎஸ் செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இது மிகவும் வெற்றிகரமான பணி. இந்த திட்டம் 100% வெற்றியடைஞ்சிருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ராக்கெட் திட்டமிட்டபடி செயற்கைக்கோளை துல்லியமான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தி இருக்கு. இந்த திட்டத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரோவின் இந்த காரியங்கள் இனி வரும் நாட்களில் இன்னும் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாம். வல்லவன் உங்களில் ஒருவன்